அவ்வா அவ்வா புள்ளியா என்ன விஷயம் என்ன வேலை பண்ண பாத்தியா? அவனுக்கு இளவரசிக்கு காதல் ஒண்ணு விடாத மொத்தத்தையும் படையடு மன்னருக்கு கொண்டு போய் காண்பிக்க வேண்டியது நம்ம வேலை. மன்னருக்கு போய் கண் தெரியுமா போதில்ல மன்னருக்கு கண் தெரியுமா? அதுக்கு என்ன செய்யணும்ன்ற எப்படி பாடுறாங்களோ எப்படி பேசுறாங்களோ அது மொத்தம் செல்லுல இறக்கி மன்னர் காதல வச்சு வச்சுக்கோ. ஆமாடா அதுதான் நானும் சொன்ன மாதிரி கண்டிப்பா போலாம். நகமும் சதையும் போல் இணைந்தே வாழ வேண்டும். என்னத்தான் கொண்டு வாடா அந்த ஆதாரத்தை. வேற என்ன பாரு உன் பேரு? உன் பொண்ணு எப்படி பாச்சோ எப்படி ஆடினாங்களோ எப்படி பேசுறாங்களோ மொத்தத்துல கேமரா பண்ணி சீக்கிரம் சீக்கிரம்டா எங்க காதால கேளு. சீக்கிரம் சீக்கிரம் ஆயிட்டா நாங்க புதுசா என் வாழ்க்கையில விளையாடாதடா. உனக்கு விளையாடுறது கட்சிடா. இந்த கபாலத்தை கட்சியா குதிரை எடுத்துருவோம் நானு. எப்படியா பையனா? டேய் உன்னை நம்பிதானடா படம் ஏறான்னு சொன்னேன். அதுதான் நீ எடுத்த லட்சணமா? டேய் நீ டிலைட் பண்றத எதனா டிலைட் பண்ண? ஐயோ அது ஆதாரம் வேற நான் வேற. டேய் ஐயோ பையனுமா மாட்டிட்டா பையனா. டேய் நான் தான். டேய்
எந்த வச்சு நீ காமெடி கிமெடி பண்ணலையே? ஐயோ உன் வச்சு உன்னை போய் வச்சுக்க முடியுமா நான்? அந்த வச்சினே இரு, அந்த வச்சு நாடி எட்டலனாலும் இருக்கட்டு 3 அடி நீ என்னத்து வச்சுக்க போற? மன்னனுக்கு கண் தெரியாது, எதையாவது சொல்லி அவரை ஏமாற்றுவார் என்று இப்படி என் மகள் மீது பாடுறா டேய் பாடுறா சீக்கிரம்டா சீக்கிரம்டா. சரி வரேன் மாடா நான் இருக்கலாம். என்னுடைய மகன் நேரம் இல்லடா. என் மகன் குரல்லடா பாவிடே. தாலி அறுக்கோ எவனோ வடநாட்டுல இருந்து வந்தாடா இங்க வாழ வகையற்றவன் அங்க வாழ வயல என்னட்டு இங்க வந்திருக்கிறான். உன்னை நம்பிதான் நாங்கிறேன் நானு. என் தாலி ரிக்கார்ட் பண்ண சொன்னடா தீவடியா பையா ரிக்கார்ட் பண்ண சொன்னடா. மஞ்சனா மாடா அது கூட தெரியல. என் தாலி அறுக்கிறான். ஆமா நீங்க செய்து தப்பு தானே. அவங்க அப்பா கேட்டா அவங்க அம்மா தாய் அத்தாங்க. நீ எப்படா சாப்பிடுற முன்னாடி எப்படா தாய் இப்ப உன்னை சாவச்சிருந்தா அதுல நிகழ்ச்சி இல்ல. உன்னை சாவச்சிரு இங்கே சாவச்சிரு உன்னை விட மாட்டேன் உன்னை. டேய் ஐயோ பாவத்துக்கு ஒரு எல்லை உண்டு. மாரதா ஏன் அவளை கூப்பிடுற? நீ கோயிலுக்கு லீ போட்டு ஏறி வழி போயிருக்கிறியோ அடியா சூத்து காட்டி ஊத்து காட்டி இல்லையம்மா. ஒரு ஐந்து மாறி போச்சு. ஏண்டா மாரியாத்தோட லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போறா? அப்பா கம்மிடா பாடு. ஐயோ என்னடா பாட்டு மாறி போயிடுது. ஐயோ என்னடா ஏமாத்துறது? ஐயோ ஆமா அந்த போய் தான் எனக்கு 500 ரூபாய் ஏமாத்திட்டாங்க. ஐயோ இந்த பார் இந்த முறை தப்பறது கிடையாது. என்னது தப்பு? என்னது தப்புறதுதான் தப்பிக்க முடியாது. இல்ல இப்ப தப்பிடுறேன். நீ கால நீ வை. நேற்று கட்ட வெட்டணும் மேடம் மானம் கட்ட பையா ஒரு கோட்டர் வாங்கணுமே நைட் கூட கொஞ்சம் அதிகமா ஊத்தினு கம்மியா ஊத்தின மானம் கட்ட பையா குச்சி போட்டு சமாவாடா இருந்து காலை மேல தூக்கி போட்டுன்னு அந்த புத்தி எங்கனா போதா இப்ப 5 கோட்டை வாங்கி வச்சுக்கிறது. மானம் கட்ட பையா என்ன தெரியாது எவனையும் கொட்டால முத்து குத்துறதா. மானம் கட்ட நாய ஆனா நாய அம்மா அம்மா என் பொந்துக்குள்ள 2 எலி பொந்துக்குதுமா அம்மா உன் கையை விட்டு புதுக்குன்னு எடுத்துருமா அம்மா. அம்மா அம்மா என் கை உள்ள போகுது. யாரு கை விட்ட போவோமா அம்மா? நேத்த பக்கம் ராமுத்தி மன்னர் வேச்சார கை ஊடி உலகத்திலேயே எத்தனையோ பேர் எங்கெங்கயோ எப்படியோ இருக்கிறாங்க. எந்த வம்பு தும்புக்கும் போவாதுங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு கஷ்டப்பட்டு சோத்துன்னு கிடக்குறாங்க. அவங்கள போய் இழிவுபடுத்துன்னு கிடக்குறாடே. உன்னை அதையாடா எனக்கு சொன்ன. ஏன்னா என் உயிரை வாங்குற? நான் ஏமா உன் உயிரை வாங்குறது? எவனா தடாக்குற? இது பல குடிநீர் பாடல். என் மகளின் குரலே அல்லடா. ஏன்டா என்ன ஏமாத்தி காலத்துக்கு போட்டு வேலைதான்
சந்தோஷமாக இருக்க வேண்டும். நகமும் சதையும் போல் இணைந்தே வாழ வேண்டும் அக்கா. நாம் இருவரையும் பிரிக்க 20 நாளையும் முடியாது. சந்தோஷமாக இருக்கணுங்க. தொடாதீங்க, பிடிக்காதீங்க, கடிக்காதீங்க, முத்தத்தை கொடுக்காதீங்க. வெக்கமா இருக்கு, வேண்டாங்க. சொல்லு வார்த்தை கேளுங்க. அத்தா என்னங்க தொடாத இடத்துல தொடுறீங்க, வெக்கமா இருக்கு. வேண்டாம் அத்தா, ஏன் இப்படிதான் பண்றீங்க? வேண்டாங்க. ஐயோ உங்க வாய் அப்படி காட்டாதீங்க அத்தா. உடையாரு உன்னை மறுப்பீனா அத்தா? வேண்டாம், கடிக்காதீங்க, பிடிக்காதீங்க. வேண்டாம் அத்தா, வேண்டாம். நானே என்னுடைய மகள் இந்த நிலைமைக்காக வேதனையோடு ஒரு நாட்டுக்கு மன்னன் என்றே மரியாதை உணர்ச்சி வசப்படுற என்னை வந்து கண்டுபிடிக்கலாம். என்னுடைய மகளை நினைச்சு வேதனை படுற என்னுடைய குடும்ப கௌரவத்தை கெடுத்து என் மகனின் மனதை மாற்றி இந்த அளவிற்கு ஆளாக்கியவன் அந்த விஜயன் எங்க என் மகன் அறிவிருக்கிறா உனக்கு சுமாரா மகளே, நீ யார், எப்படிப்பட்டவன்? ஒரு நாட்டின் மன்னன் பெற்றெடுத்த மகள், மக்களுக்கு நீ எடுத்துக்காட்டாக தெரிய வேண்டும். அதை விட்டு நீயே இப்படிப்பட்ட கேவலமான தொழில் ஈடுபட்டால் பார்க்கும் நாட்டு மக்கள் என்னை பார்த்தே கற்றுக்கொள்வார்கள். என்னை பற்றி தவறான செய்தி யாரப்பா சொன்னது? தவறாக சொன்ன நடந்ததான் சொன்னார்கள். நாகநாதனும் அது ஒன்றுக்கும் அந்த குள்ள பயணம். அப்படியா? ஆமா. ஏண்டா டேய், உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி இல்ல, ஏண்டா பழக்கம் பண்றதுதான் அவனுடைய வேலையே. மகளே, இதுக்குனே பைய தூக்கின்னு வரியா? விஜயா, நீ செய்யும் தவறைதான் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவள் மீது அவர் யார்? என் கற்பையும் மானத்தையும் காப்பாற்றியவர். அவருக்கு மனதை பரிசா கொடுத்து விட்டேன். திருமணமும் ஒரு மனம் ஆகிவிட்டது. எங்களை சேர்த்து வைத்து அழகு பாருங்களப்பா. சேர்த்து வைத்து வாழ வைத்து அழகு பார்க்கணும். யாரோ எவனோ அறிமுகம் இல்லாதவன். ஏம்மா, ஒருவேளை கஞ்சிக்கே வக்கற்றவன், பிழைப்பை தேடி வந்தவன் பிழைக்க வழி போகவில்லை. அவனுக்கு நான் பதவி கொடுத்தேன். ஏன் நடந்தது நடந்து விட்டது. அந்த விஜயனை மறந்து விடுமா? மறந்து விடு. என் உயிரை விட சொன்னால் விட்டு விடுகின்றேன். ஆனால் என் ஆசை மணாளனை மறந்து என்னால் உயிர் வாழவே முடியாது. வாழ முடியாது. மகளே, அப்பா உன்னை அடிக்கவோ வதைக்கவோ எனக்கு மனமில்லை. ஏன் உன்னுடைய தாய் இறந்த நாள் முதற்கொண்டு சீர்வலை காட்டி வளர்த்து விட்டேன். இந்த நேரத்தில் பெற்றெடுத்த தந்தை நான் சொல்றேன், அவனை மறந்து விடமா? மறந்து விடு. அப்பா வேண்டாம், சேர்த்து வைத்து அழகு பாருங்கள். அப்பா அப்பா என்றாலே காது அறிவற்றோடு அப்படி என்றால் பெற்றெடுத்த தந்தை அவசியமல்ல. இந்த கண்ணவனுக்கு பெரிதாக அவனை மறக்க முடியாது. விஜயா, அப்பா எப்பொழுது என்னுடைய வார்த்தை நீ கட்டி கழிக்கின்றாயோ அப்பொழுது இருந்தே எனக்கு மகள் நீ அல்ல, உனக்கு தந்தை நான் அல்ல. அப்பா என்று அழைக்காது. என் மகள் அந்த விஜயனை காதலித்த குற்றத்திற்காக அவளை அடிக்க மனவில்லை. ஆனால் சரியான தன்னை அனுபவித்து தீர வேண்டும். இவள் கரங்களை கொண்டு கொண்டு போய்
நேரத்துல எது பண்ணணும்னே தெரியாது அவனுக்கு. ஈட நம்ம அங்க நின்று கெடுக்கிறீன்னா மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் கல்லால் போரி மனிதர்களாலே சண்டாளர்களே, மோசக்காரா, நாசக்காரா, யாரா மாசக்காரன் நாசக்காரன்? அட கம்பீர தேடியா பையா, அவன் மாசக்காரன் நாச யாரு போடலாமாப்பா? நீ அங்க நிக்கிற காவல்காரன் நாய் ஓர நிக்க வேண்டியதுனா? காவல்காரன் நாய் அங்க இருப்பான். நாட்டில் அநியாயங்கள் நடக்கிறது என்று தெரிந்த பிறகு தாண்டா இந்நாட்டு மன்னர்களுக்கு நடக்கக்கூடாது. நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை முறையோட நேரத்தோடு போய் சேர வேண்டும் என்று தான் உங்களிடத்தில் உரைச்சேன். கணக்கு வழக்கு அத்தனை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குற்றமா? அப்படி சொன்னதால் என்னுடைய புனிதமான காதலியை பிரித்து விட்டீங்களா பாவிக்கு? நல்லா இருப்பீங்க. மாம்பாக்க கூட்டுரோட்லயே சாவ போறீங்கடா. நல்லவனை பார்த்திருப்ப, ஏன் கெட்டவனோட பார்த்திருப்ப. என்ன மாதிரி கேடு கெட்டவன நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது. ஈவு, இரக்கம், நீதி, நேர்மை, பஞ்சமா பாதகம், படபகாரம் எதையுமே எதிர்பார்க்க முடியாதுடா என்கிட்ட. நான் குறுக்க குறுப்பாங்க சொல்ல வந்து சொல்லு. ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. அண்ணன் தம்பிடா நாங்க. அதனால மொள மாடிறான் அவனை. என்ன எவ்வளவு நான் உதவாங்களா பம்டாசிக்கிறேன் ராய்களா நான் உதவாடுறேன். நான் சொல்றேன் 7 லட்சம் ரூபா வாங்கின 1300 ரூபா சம்பளம் வாங்குறோம். நீ வாங்கலாம். உங்களை யாரா படிச்சு வந்தது 7 லட்சம்? நான் கேட்டா மாத்தவனே கல்யாணத்துக்கு பாடி நீ தானே கேட்ட. 7 லட்சம் ரூபா கொடுக்குறோம். நீ செத்து போடுறான். கலாகாரன் எழுதிட்டான் 7 லட்சம் மொழி. நான் உதவாங்களா என்ன குனிது என்ன துட்டுடா கொஞ்சம் துட்டு இவர் வாங்கி பின்னாடி போட்டு துட்டுடா. கொஞ்ச நேரம் இரு. மாட்டிங்க புட்டிங்க கட்டிங்க அதான் இல்ல நான் இப்போ ஒண்ணு இல்லாத மொத்த கைட்றவங்கிட்ட மொத்தம் வாங்கடா. நான் வாட்டிங்க பூட்டிங்கன்னு சொல்லுகிறேன். கம்மியா தகராறு. இதுல ஆங்கிலம் வேற.
தமிழே தகராறு உனக்கு இதுல ஆங்கிலம் வேற போயிடுற நீ அடுக்குமொழி பேசுறாரு இவரு. பிறப்பால் இந்தியன் சிறப்பால் தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து இல்லடா தமிழ பேசுறா டே 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 தருதலியா என்னது? ஏய், அம்மால மூஞ்சி எகிரிப்புடும். இல்லாட்டி நாக் சட் பக்கிங். ஆடாதீங்கடா பாவிங்க ஏய்! மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணை கவிட்டு போட்டா நம்ம எங்க சாவுடா வத நான் கணக்கு பாக்குற கணக்கு நீ நான் அது சொல்றது அட ஊரு போடா. ஏய் நீ போடா. ஏய் போ போடா. நரிக்கு பெருதானம் கொடுத்தா மந்தைக்கு ஒரு ஆடு கேட்டுச்சான் அந்த மாதிரி இப்ப அவன் கூட நீ ஆடாத ஏய்! எந்த நிலைமைக்கு போவியோ எங்க ரெண்டு பேரும் எங்க ஊர்ல வந்து கேட்டு போடுறா. என்னன்னு நாகரை விடுனா யாரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க தாலியாத்து மையம் விடுனா என்ன பார்த்து சொல்லுவோம். அட தாலி அறுத்த பையா 13 தாலியாத்துறான் அவன் தெரியுமா? அத்தனை தாலி அறுத்து இப்ப தன நாடகம் எடுத்து வந்து எங்க தாலி அறுக்கிறது எங்க சௌரியம் நான் கணக்கு ஒழுங்கா பாப்போம் பார்க்க மாட்டோம். பதவி கொடுத்தாங்களா வாங்கி கம்முன்னு போயிடணும். அதான்டா நீங்க எதுவும் பேசக்கூடாது. அது எங்க உண்மைதான். சௌரியம் ஆடுங்க ஏய் பாட தெரியும். ஆடுங்கடா ஏய் ஆடி தானே இருக்கறப்பா. போய் வந்து ஊடி போ போறேன் நான். அது யார் எல்லாம் இங்கே உட்கார்ந்து ஏய் பாட போடா 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 பாட நான் பாட மேடா அப்படிதான் நான் பாடுறா. ஏய் பாடா. ஓ வரவனா புஞ்சல காட்டு. டேய் உண்மையிலே நீ ஒரு நல்ல ராசியில பத்துக்கறடா இந்த பல்லு வாங்குறானே சொல்லுவாங்க. டேய் டேய் காரி மூஞ்சி ஜென்மா இங்க வா வரவெல்லாம் உன்னதான் துப்புறான் ஐயோ பெல்லா அது வேற ரசிச்சு அப்படியே டேய் ரசிச்சு ருசிச்சு வேற இழுக்கிற அந்த மனத்தை ஆளுதான் ஆடி எல்லாம் சொல்லி போய் நட்டு போகுது. டேய் டேய் சொட்ட வாங்க சொல்ற மொட்டை. டேய் அரசாங்க உடைடா இது ஆ அரசாங்கத்துக்கு சொந்தமானது இது சரி இது எங்க வைக்கும்? கொண்டு போய் பீரோல வைடா அடி பீரோ